வணக்கம். நான் உங்க சரஸ்வதி விஜய். இன்னைக்கு வந்து நம்ம எங்க போறோம் பிரசி? டக் அவுட்க்கு வந்து கிட்சி கார்னிவல் போறோம், நியூ இயர் கார்னிவல். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து நாங்கள் ஒரு ஈவெண்ட் வந்து ஜட்ஜ் பண்ண போகிறோம். ஸோ மாம் அண்ட் மினி ரேம்ப் வாக் வந்து நாங்கள் ஜட்ஜ் பண்ண போகிற ஈவெண்ட். எனக்கு வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. பிரசித்தியா வந்து எப்படிமா மார்க் போடுறது அப்படின்னா, பக்கத்துல ஒரு யாராவது உட்கார வச்சிருப்பாங்க, அவங்க பத்தி காப்பி அடிச்சிடலாம் சொல்லி மார்க்க கூட காப்பி அடிச்ச கும்பல் நம்ம. சப்போஸ் அவங்களுக்கும் தெரியாம நம்மளே காப்பி அடிச்சிட்டாங்களா, என்னடி நம்ம தானடி, எது நல்லா இருக்கோ அது நல்ல மார்க் போடுவோம். யாரு கொஞ்சம் கம்மியா போடுறாங்களோ அவங்களுக்கு கம்மியா மார்க் போடுவோம். எத்தனை மார்க்குன்னு கேட்டுக்குவோம், அவ்வளவுதான். ஓகேவா? அவங்க என்ன போஸ்டர் கொடுக்குறாங்க, வாக் எவ்வளவு கான்ஃபிடென்ட்டா இருக்கு, இதெல்லாம் தானே பார்க்கணும். உனக்கு நான் சொல்லித்தரேன் பாரு ரேம்ப் வாக் பண்றது. இல்லம்மா, ரேம்ப் வாக் மாடல் எனக்கு அத எது நோட்டீஸ் பண்ணனும் தெரியும். ஆனா காஸ்டியூம், வாக், கான்ஃபிடன்ஸ், ஸ்டைல், இது நாலுமே வச்சு தான் இது பண்ணணும்னு நினைக்கிறேன். என்ன சொல்றது, எப்படி மார்க் போடணும், என்ன மாதிரி போடணும்னு எனக்கு தெரியல. சொல்லுவாங்க. அவுட் ஆஃப் 100 அவுட் ஆஃப் 10 அது ரொம்ப முக்கியம் இல்லை. யார் ஃபர்ஸ்ட் வின்னர் செகண்ட் வின்னர் ரன்னர் அப்படின்றது தான் முக்கியம். பிரசித்தியா யார் ரொம்ப அற்புதமா பண்ணா அவங்களுக்கு என்ன நம்ம ரிவ்யூ சொன்னோம். இது வந்து ரீலா பார்த்தோம், ஐஸ்வர்யா ராய் மேம் சொல்லி. அதுக்கு வந்து மிக அற்புதம், மிக ஃபண்டாஸ்டிக், மார்வலஸ், அப்படி எல்லாத்தையும் சேர்த்து சொல்லதான். அதுக்கு எல்லாத்தையும் சேர்த்தே சொல்லி போயிடலாம். பட் இதை நாங்கள் வந்து நேத்துல இருந்து இதுதான் ஒட்டிட்டு இருந்தியாடான்ற மாதிரி இதை தான் நாங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கோம். இதை வந்து சொல்லுவோமான்னு தெரியாது, உங்கள்கிட்ட சொல்லிட்டோம்ல. நான் இன்னொன்னு சொல்றேன், நம்ம ஃபாலோவர்ஸ் நாம எல்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வெளில இருந்து யாரும் சொல்ல மாட்டாங்க, அதனால நம்மளே சொல்லிக்கலாம். Supercalifragilisticexpialidocious. கூச்சமே இல்லை. ஹாய். ஸோ ஒரு வழியாக ஈவெண்ட்டுக்கு வந்துட்டோம் அண்ட் அபவுட் டு ஸ்டார்ட். இவன் நான் சொல்லி கொடுத்த தாரக மந்திரத்தை சொல்லிட்டு இருக்கா. அதை நாங்கள் இப்போ ரிவீல் பண்ண மாட்டோம். யார் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் அடிக்கிறாங்களோ அவங்களுக்காக வச்சுருக்கோம். அது நாங்கள் அதில் சொல்லிட்டோம். ஸோ மீ ஜனனி, நீங்கள் ஆங்கர் இந்த ஈவெண்ட்டுக்கு. ஸோ ஜனனி வந்து எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும். பிரசித்தியா ஃபஸ்ட்டு டான்ஸ் கிளாஸ் போனதுலேருந்து ஜனனி வந்து எங்களுக்கு பழக்கம். அப்போ அம்மாட்ட நல்லா உத வாங்குவா. ஐ ரிமெம்பர் த ஸ்மால் கேர்ள். சேம் டு சேம் பாருங்க. அப்போ வந்து கிளாஸ் நாங்கள் ஒன்றா கிளாஸ் பண்ணோம். இப்போ நெக்ஸ்ட் நான் வந்தேன். இந்த மாம் அண்ட் மினி ஷோவோட ஜட்ஜ் நார்மலா வந்து மேக்கப் ஷோக்கு வந்து மேக்கப்பை ஜட்ஜா கூப்பிடுவாங்க, மேக்கப் ஆர்டிஸ்ட ஜட்ஜா கூப்பிடுவாங்க, சிங்கிங் கான்டெஸ்ட்க்கு சிங்கரை வந்து ஜட்ஜா கூப்பிடுவாங்க. மாம் அண்ட் மினிக்கு ட்ரிச்சில எல்லாத்துக்குமே தெரியும். வந்தோன்னு வந்து அவங்கள்ட்ட வந்து நீங்க யூடியூபர் தானே, நீங்க யூடியூபர் தானே அப்படி கேட்டாங்க. இட்ஸ் none other than நம்மளோட சாரா விஜய் அண்ட் விஜய் டிவி ஃபேம் பிரின்சஸ் பிரசித்தியா. ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்து லெட்ஸ் வெல்கம் சாரா விஜய் அண்ட் பிரின்சஸ் பிரசித்தியா. அவங்களோட கோ-ஜட்ஜ் பண்ண போறது டாக்டர் சௌமியா, ஃபவுண்டர் ஆஃப் சாம்ஸ் டென்டல் அண்ட் ஏஸ்தெட்டிக்ஸ். அதாவது இப்போ இருக்க ஜெனரேஷன்ல நம்ம எல்லாருக்குமே எந்த அளவுக்கு பிசிக்கல் ஹைஜீன் ரொம்ப ரொம்ப முக்கியமோ, அதே மாதிரி ஓரல் ஹைஜீன் கிட்ஸுக்காக இருந்தாலும் சரி அடல்ட்ஸ்க்காக இருந்தாலும் சரி ரொம்ப ரொம்ப முக்கியம். கிஃப்ட் இருக்கா மேம்? எனக்கு இல்ல, கெஸ்ட்க்கு மட்டும் தான் பண்ணது. அடுத்து காம்படிஷன் அப்ப எனக்கு கிஃப்ட் பண்ணுங்க. ஓகே, thank you so much. ஹாய், அழகா இருக்கீங்க.
So pretty. Once again, this is Live Trees New Year Carnival co-sponsored by Edgemont Farms, and this event is presented by Trichy Girls in Redoubt. So event ரொம்பவே நல்லா போயிட்டு இருக்கு. பட் உங்களோட எனர்ஜி தான் ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு பார்ட்டிசிபென்ட்ஸ் வரப்போ நீங்க நல்லா கை தட்டி அவங்களுக்கு என்கரேஜ் பண்ணீங்கன்னா இன்னும் வந்து சாமியா வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. So உங்களோட எனர்ஜி ரொம்ப 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 முக்கியம். So உங்களோட பார்ட்டிசிபென்ட்ஸ் have an enjoy. Thank you. கொஞ்சமாவது கை தட்டி கொடுக்கலாம் ப்ளீஸ். Everybody make some noise for Hexagon Bansal and Ravi Bansal. Excuse me. Hi. நான் அழகா இருக்கேனா? ரொம்ப அழகா இருக்கீங்க. Thank you. Bye. Bye bye. ரெண்டு பேரும் இங்கே வந்திருக்காங்க. ஸோ அதுக்காக நாங்களும் சும்மா ஜாலியாக ஒரு பார்ட்டிசிபேஷன், ஜஸ்ட் ட்வின்னிங் தான், வேற ஒன்றும் பண்ணல நாங்கள். தேங்க்யூ. From Trichy. I'm an engineer as well as a research scientist in artificial intelligence. But I changed my career because of my kid. Now I'm working as a teacher so that I can travel along with her to school. And last minute la da engalukku idu sonnanga, last night 8:30 ku da. So morning da the costume everything we have designed. Engaloda costume concept ellam Japanese, and I'm holding this lantern. Amazing. We are happy Thank to you. have you here. Thank you so much. Trichy Got Talent வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாம் ரெடியா இருந்துக்கோங்க. இந்த ஃபியூ மினிட்ஸ்ல வந்து 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. And the winner of Moment Mini is Yasmin and Pizza. yes. And I like the confidence and எப்படி இவ்வளோ டைம் எடுத்து இந்த ஸ்டிச் எல்லாம் ஒரு பண்ணி மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி இந்த பவுக்கு பேர் என்ன? சரி அது சிலபஸ்ல இல்ல. கமான். A few moments later. அகைன் நான் பிரதீப் குமார் சாங் தான். எல்லாரும் சேர்ந்து எங்க கூட பாடுறீங்களா? இப்ப நிறைய பேர் இருந்தனால எல்லாரும் பாடுறீங்களா? கண்டிப்பா கண்டிப்பா. காலையில் நடந்த காம்படிஷன்லாம் போய் பார்த்துட்டு ஈவினிங்க்கு சூப்பராக ரெடி ஆகி ஈவெண்ட்டுக்கு வந்துட்டாங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா லைவ் கான்செப்ட்டு, டிஜே, அதுக்கப்புறம் நிறையா ஸ்டால்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து நல்லா பேசி வைப் பண்ணிட்டு இருந்தாங்க. டான்ஸ் ஒரு பக்கம் பயங்கரமாக போயிட்டு இருந்துச்சுங்க. தளபதியோட கடைசி படம் ஜனநாயகனால எல்லா பக்கமும் ட்ரிபியூட்டு. ஸோ இங்கேயும் தளபதி ட்ரிபியூட். டான்ஸ் டீம் சென்டர் ஆஃப் த ஸ்டேஜில் வைப் பண்ணிட்டு இருந்தா க்ரௌட் ஒரு பக்கம், பசங்க ஒரு பக்கம், குழந்தைங்க ஒரு பக்கம்னு சொல்லிட்டு சரியான ஃபன்னாக இருந்துச்சு. அதே மாதிரி அந்த மியூசிக்கோட சேர்ந்து எல்லாம் பாடிட்டு இருந்தப்போ அந்த இடத்தோட வைப் பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருந்துச்சுங்க. ஷார்ட்டாக சொல்லணும்னா வருஷத்தோட முதல் மாதம் முதல் வீக்கெண்டு சூப்பராக போச்சுங்க. அதே மாதிரி கிளம்புறப்ப பிரசித்தியா ரோமா சரசெல்லாம் ஒரு டான்ஸை போட்டு அவார்ட் ஃபங்க்ஷன் இருக்குது, அதில் அவார்டை வாங்கிட்டு போங்கன்னு சொன்னதுனால வெயிட் பண்ணி அதையும் வாங்கிட்டு கிளம்பிட்டோம். ஒரு பெரிய பெரிய கிளாப்ஸ் பண்ணி எல்லாம் பெஸ். லெட்ஸ் கிவ் இட் ஃபார் பிரசித்தா. நெக்ஸ்ட் The next day. குட் மார்னிங். குட் மார்னிங். என்ன பண்ணிட்டு இருக்க? சிக்கன் செய்கிறேன். கேரளா பொரிச்சக்கோழி தமிழ்நாட்டில். அப்படியா? சரசிட்ட சாதா ஒரு பொரிச்சக்கோழியை பண்ணனா அதுக்கு எஃபர்ட் எடுத்து புதுசு புதுசாக பண்ணுறன்ற பேரில் எங்களை வச்சு டெஸ்ட் பண்ணிட்டு இருப்பா. மேக்ஸிமம் நல்லா வந்துடும். நல்லா வந்தாலும் சாப்பிடலாம். குவான்டிட்டி 4 பீஸ். சரிம்மா, ரைட்டு, ஓகே. இந்த வாரம் ஈவெண்ட் எப்படி போச்சு? ரொம்ப நல்லா போச்சு. ரொம்ப நல்லா போச்சா?
எனக்கு ரொம்ப ஹாப்பியஸ்ட் மூமெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரசித்தியா வந்து அந்த மாமன் மினிக்கு சரசையும் பிரசித்தியாவும் ஜட்ஜாக கூப்பிட்டாங்க, அது ஒரு ஹாப்பி. தென் வந்து ஈவினிங் பிரசித்தியாவுக்கு தனியாக ஒரு ஹானர் பண்ணது வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஏன்னா அது என்ன சொல்கிறது, நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோம், அந்த விஷயத்துக்கான ரெகக்னேஷன் கிடைக்குதுன்றப்ப ஆட்டோமேட்டிக்காக நம்ம செலிப்ரேட்டும் பண்ணோம், சந்தோஷமும் பண்ணோம். அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் வந்து நான் ஹாஸ்பிட்டல் போகிறேன், ரிவ்யூ இருக்குது எனக்கு. ஸோ வந்து அது கொஞ்சம் திக்குன்னு தான் இருக்கும். பட் இந்த டைம் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. ஏன்னா உடம்பு எந்த தொந்தரவும் பண்ணாதனால ஜாலியாக போய் டக்குன்னு ஒரு ரிவ்யூ பண்ணிட்டு வந்துடலாம் சரசு. உங்களுக்கு என்ன, நீங்கள் ஜாலியாக இருக்கீங்க, எனக்கு தான் பயமாக இருக்குது. அடுத்து எனக்கு போகணும் ஹாஸ்பிட்டலுக்கு. என்னமோ ஒன்று வாழ்க்கையில் பாருங்கள், ஃபுல்லாக கழுத்து வலிக்குது, எல்லாத்துக்கும் உடம்பு சரியில்லாம போகுது. ஆமாம், ஜாலியாக போகிற மாதிரியே இருக்கும். ஆனால் நடு இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நம்ம தாண்டி தான் போகணும். ஸோ லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் என்ன சொல்கிறது, சர்ப்ரைஸ் அண்ட் எக்ஸைட்மெண்ட். ஆமாம், கண்ணியோட அப்பப்போ இருக்கும், அதை பார்த்து நம்ம தாண்டிடணும். சரி, சீக்கிரம் ரெடியாக நம்ம ஹாஸ்பிட்டல் போகலாம். 2 மணிக்கு கண்ணி வெடி கனமாக இருக்கும். 2 மணிக்கு அப்பாயின்மெண்ட். சிக்கன் பார்க்கவே செம்ம கலர்ஃபுல்லாக இருக்குது. சரசு சொன்ன கூட நம்பலைங்க, ஸ்மெல் அப்படியே டெம்ப்டிங்காக இருக்குது. அதுவும் தேங்காய் எண்ணெயில் பண்ண சிக்கன் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட போகிறோம். வாசம் வீடையே தூக்குது தேங்காய் எண்ணெய். ஞாபகம் இல்லை, ஆனால் வந்து நம்ம வீட்டில் தேங்காய் எண்ணெயோட அந்த வாசம் வரப்ப பயங்கரமா இருக்கு, குளிக்கவே இல்லைனால அவ்வளவு வாசம். எல்லாரும் வீட்டுக்கு வர போறாங்க. என்ன செஞ்சிருக்கீங்கன்னு சரசு கைவண்ணத்தில் சிக்கன் தண்ணி குழம்பு. நல்லா இருக்கு. ஸோ எல்லாமே சரசோட ஸ்பெஷல். இன்னைக்கு ஆஸ்பத்திரி போறதுனால ஸ்பெஷல் விருந்து இன்னைக்கு. எனக்கே பக்கு இருக்குது. இந்த ஸ்பெஷல் சிக்கனா சரசு தான் செய்வாங்க, வேலை பண்ணுறது. சரசை கிளப்பி கூட்டிட்டு வந்தாச்சு. கரெக்டாக இப்போ இந்த ஹாஸ்பிட்டல் போகிறப்போ ஒரே ஒரு தொந்தரவு தான் சரசு, ஒரு ஞாபகம் இருக்கா? கரெக்டாக இங்கே ரிவ்யூ போகிற டைமு பிரசித்தியாவோட ஸ்கூலில் வந்து அந்த டைமில் தான் ஸ்கூல் விடுற மாதிரி இருக்கும். முன்னாடியெல்லாம் வந்து எங்கள் தங்கச்சி வீட்டுக்காரை பிக்கப் பண்ண சொல்லிடுவோம், நாங்கள் அவங்க வீட்டில் போய் பிக்கப் பண்ணிக்குவோம். திரும்ப இப்போ தான் ரிப்போர்ட் புக் பார்த்தேன். லாஸ்ட்டாக வந்து நம்ம 13/5/2025 பார்த்துருக்கோம். 6 மந்த்ஸ் கழிச்சு வர சொல்லியிருக்காங்க. இப்போ நியர்லி வந்து 12.5 மாதம் மேலே ஆயிடுச்சு நம்ம செக் பண்ண போகிறதுக்கு. இவங்க எதுவுமே எழுதலை, சும்மா ரிவ்யூ தான் போட்டிருக்காங்க. நம்ம வேணால் நம்மளோட மனசாந்திக்காக அது பேர் என்ன அல்ட்ராசவுண்ட் மட்டும் எடுத்து பார்த்துக்கலாம், அப்டோமன் பெல்விஸு. ஏன்னா லைட்டாக வயிறு வலிக்கிற மாதிரி இருக்குது. இந்த ஆஸ்பத்திரி வேதனாவே கொஞ்சம் வயிறு வலிக்க ஆரம்பிச்சிடும். செக் பண்ணி பார்த்துட்டு இன்னொரு 6 மாதத்துக்கு ஜாலியாக கம்ஃபர்டபுளாக இருக்கலாம். இல்லைனா வயிறு வீங்கி இருக்க மாதிரி இருக்கும், வயிறு உப்புசமான மாதிரி இருக்கும், வயிறு கொஞ்சம் அமுங்கின மாதிரி இருக்கும். அந்த மாதிரி மன உளைச்சல் இல்லாமல் இருக்கிறதுக்கு அது மட்டும் ஒரு டெஸ்ட் எடுத்து பார்த்துக்கலாம். ஓகே, அப்புறமேட்டு அந்த ப்ரோட்டீன்ஸ் பிளட் டெஸ்ட் எடுத்தோம்னா 2 மணி நேரம் ரிப்போர்ட் அவங்க கேட்டாங்கன்னா நம்ம கொடுத்துட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். டன். என்னை இறக்கி விட்டு போய் ரோமா பிக்கப் பண்ணிக்கிங்க. டன். அப்படியே நான் வீட்டுக்கு போயிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிரு. பார்த்தியா, கட்டினா புதுசாக ஆஸ்பத்திரிக்கு போகிறப்ப வீட்டுக்கு வேலை இருக்குப்பா. ஹாஸ்பிட்டல் வந்துட்டேன், பிளட் டெஸ்ட் கொடுத்துட்டேன், அல்ட்ராசவுண்ட் கொடுத்துட்டேன். டாக்டரை பார்க்க ஒரு 6 o'clock ஆயிரும். சரசு எப்பயுமே என் கூட வெயிட் பண்ணுவோம். இன்றைக்கி வந்து பிள்ளைங்களை பிக்கப் பண்ணுற டைம் ஆச்சு. ஸோ பிள்ளைங்களை பிக்கப் பண்ணிட்டு அவளை கொண்டு போய் வீட்டில் விட்டுட்டு நீ அங்கே ஒர்க் இருக்குன்னு சொல்லி அதை பார்த்துக்கோ, நான் இங்கேருந்து அப்படியே வந்துடுறேன். சரி, இப்போ சென்சார் போர்டில் கொடுத்துட்டாங்களா? ஆமாம், 9ஆம் தேதி வந்து ஜனநாயகன் படம் வெயிட்டிங் எக்ஸ்பெக்டேஷனோடு இருக்குது. விஜயோட கடைசி படம். அவருக்கு வந்து லாஸ்ட்டு ஃபேர்வெல் படம்னு சொல்லி எல்லாமே வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க. அதான் உண்மை. 33 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், பல ஹார்ட் ஒர்க் ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாத்தையும் தாண்டி ஒரு சூப்பர் ஸ்டாராக ஷைன் ஆகி இன்றைக்கி டாப்பில் இருக்கப்போ ஃபிலிம் இண்டஸ்ட்ரியை விட்டு வெளில போகிறாரு. ஸோ அவருக்கு வந்து நம்ம சப்போர்ட் பண்ணோம். நாங்கள் டிக்கெட்ஸ் புக் பண்ணிட்டோம். சரி, நான் கேட்குறேன், இப்போ சென்சார் போர்ட்லேருந்து இது கொடுக்கலண்ணா, டிக்கெட் புக் பண்ணலன்னா 3 மணி நேரம் ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஷோ அன்றைக்கி போகிற அன்றைக்கி அந்த டைமில் கொடுத்துருவாங்க. படம் வருது, நம்ம நல்லதே நினைப்போம், ஜனநாயகனை போய் கொண்டாடுவோம். ஓகே, இதை இட்ஸ் லாஸ்ட், இது ஜனநாயக கடமை. ஏதோ ஒன்று வருமே, அது பண்ணால் அது தெரியலையா? லாஸ்ட் ஒன் டைம் தளபதி நம்ம தேட்டரில் சந்திப்போம். ஆஸ்பத்திரியில் போய் டாக்டரை சந்திப்போம். பிரசித்தியாவை பார்த்து ரோமாவுக்கு டான்ஸ் கிளாஸ் போகணுன்னு ரொம்ப ஆசைங்க. ஆனால் என்ன விஷயம்னா லாஸ்ட் டைம் சேர்த்துறோம். ஆனால் எங்கள் வீட்டிலேருந்து ரோமாவை கொண்டு போய் விட்டுட்டு பிரசித்தியாவை கூப்பிட்டு வரணும்னா பெரிய டாஸ்க்கு. எனக்கு வேறு இப்போ முதுகு வலி, நான் 2 வீலர் ஓட்டுறதுலன்னு ரொம்ப நாளாக பிரேக் போட்டு வச்சிருந்தோம். ஒரு வழியாக பேசி கீசி அவள் பக்கத்துலேயே ஒரு கிளாஸில் சேர்ந்துட்டா. பாருங்கள் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக ஆடிட்டு இருக்கா. இவள் ஆடுற பாட்டு போக்கிரி பொங்கல். போன வாட்டி வந்து உப்பு கருவாடு பாட்டுக்கு ஆடி இருந்தா. இந்த மாதம் இந்த சாங்கை ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. ஒரு குழந்தைக்கு பிடிச்ச விஷயத்தை நம்ம செய்கிறப்ப அவங்க எவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க பார்த்தீங்களா. இந்த கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து ரொம்ப பக்கம். நாங்கள் வெளியூர் போயிட்டா கூட எங்கள் அம்மா ஈஸியாக அக்சஸ் பண்ணுற மாதிரியான கிளாஸில் தான் சேர்த்திருக்கோம். ஏன்னா இந்த டைம் அவள் மிஸ்ஸே பண்ணாமல் ஆடணுன்னு. ப்ளஸ் வந்து நாங்கள் இவளை பரதநாட்டியம் கிளாஸ் சேர்த்தலான்னு ஒரு பிளானில் இருக்கோம். டான்ஸ் கற்றுக்கிட்டியா? உங்கள் அப்பா எப்படி வருவார்? ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தாச்சுங்க. டாக்டர் பார்த்தாச்சு, ரிப்போர்ட்ஸ்லாம் நார்மல் சொல்லிட்டாங்க. இன்னும் அடுத்த 6 months கழிச்சு வந்தால் போதும். அது வந்தால் 5 years கம்ப்ளீட்டாக ஆச்சு. நம்மளுக்கு கேன்சர் வந்து 5 வருஷம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் இயர்லி ஒன்ஸ் வந்தால் போதும்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருக்காங்க. இடைப்பட்ட காலத்தில் ஏதாச்சும் தொந்தரவு வந்துச்சுன்னா, அன்கம்ஃபர்டபுளாக ஏதாவது ஃபீல் ஆச்சுன்னா இமீடியட்டாக டாக்டர் வந்து பாருங்கன்னு சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் வெயிட் லாஸு, டயட்ஸ் இதெல்லாம் வந்து ஜென்ரல் சஜஷனுக்குள்ளே வந்துடும்.
ஸோ நல்லாயிருக்கும் ஆஸ் ஆஃப் நோ இறைவன் புண்ணியத்தால் உங்களோட பிளெஸிங்ஸ் அண்ட் ப்ரேயர்ஸால். ஸோ இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நம்ம சேனலில் வரப்போகுது. அதெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பட்டன் ஆன் பண்ணிங்க. அப்போ தான் நாங்கள் போகிற எல்லா வீடியோ உங்களுக்கு கரெக்டாக வந்து சேரும். டேக் கேர், பை பை, லவ் யூ ஆல் பார்ட்னர்ஸ். இட்ஸ் மீ விஜய்.